நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அமெரிக்கா தொடங்கிய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி வெற்றியா தோல்வியா? வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னையோட அமெரிக்கா ஈரான் மேலே தாக்க தொடங்கி 14 நாள் நிறைவு பெற போகுது. இந்த நிலையில் அமெரிக்கா தொடங்கின இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரியை ஆப்ரேஷன் எபிக் ஃபெயிலியர் இந்த வார்த்தையை சொல்லி தான் அமெரிக்க ஊடகங்கள்லாம் இன்றைக்கி விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. ஆமாம், இந்த போரை தொடங்கினதுலேருந்து பென்டகனும் சரி ட்ரம்ப்பும் சரி மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டு வராங்க. இந்த போரில் 11 நாள் போரில் அமெரிக்கா பல பில்லியன் டாலர்களை இழந்து விட்டது. அதனால் தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் அமெரிக்க ஊடகங்களிலே வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சில அமெரிக்க ஊடகங்களில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, போர் 14 நாளில் எட்டுனது இருக்கட்டும், போர் தொடங்கின முதல் 6 நாட்கள்லேயே அமெரிக்க இராணுவம் கிட்டத்தட்ட 11 பில்லியன் அமெரிக்க டாலரை இழந்து விட்டாங்க. இந்திய மதிப்பில் இது 1 லட்சம் கோடி ரூபாய். 6 நாளுக்கே 1 லட்சம் கோடினா அடுத்த 6 நாட்களை கணக்கிட்டா அது 2 லட்சம் கோடியை எட்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது போரில் நேரடியான செலவை மட்டும்தான் குறிப்பிடுகிறது. இன்னும் போர்லேருந்து அமெரிக்க துருப்புக்கள் அமெரிக்காவுக்கு போய் சென்றடைந்தது, அங்கே உள்ள லாஜிஸ்டிக்கல் இஷ்யூ, இன்னும் டீப்பாக ஆழமாக அமெரிக்கா இழந்த ஆயுதங்களுடைய மதிப்பை கணக்கிட்டா அது இன்னும் பல லட்சம் கோடி ரூபாயை எட்டும் அப்படின்றாங்க. இந்த போர் இன்னைக்கு 14 நாட்களை எட்டியுள்ள நிலையில் ட்ரம்ப் பல இடங்களில் நாம் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் அமெரிக்க இராணுவம் மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு லாஜிஸ்டிக்கல் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு போரில் ஒரு இராணுவம் லாஜிஸ்டிக்கல் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த இராணுவம் அந்த போரில் பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வார் எக்ஸ்பர்ட்டோட கருத்தாக இருக்குது. அது என்ன லாஜிஸ்டிக்கல் இஷ்யூ அப்படின்னா, போர் தளவாடங்களை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறது, இராணுவத்துக்கு தேவையான அம்யூனிஷன் அதாவது ஆயுதங்கள் வெடிபொருட்களுடைய சப்ளை, இராணுவ வீரர்களுக்கு தேவையான மருத்துவ உணவுப் பொருட்கள், இது கிடைக்காம ஒரு இராணுவம் தடுமாறினா நிச்சயம் அந்த இராணுவம் அந்த போரில் தோல்வியை தான் சந்திக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்போர்ட். இந்த போரில் அமெரிக்கா அவங்களுடைய ரொம்ப அட்வான்ஸ்டு ஏவுகணை அப்படின்னு சொல்லப்படுகிற டோமஹாக் ஏவுகணையை இதுவரைக்கும் 1000 கணக்கில் ஏவி இருக்காங்க. ஒரு டோமஹாக் ஏவுகணையினுடைய விலை இந்திய மதிப்பில் 40 கோடி ரூபாய்ன்னு சொல்லப்படுகிறது. அப்போ பல ஆயிரம் ஏவுகணைகளை கணக்கிட்டா அதுவே பல 100 கோடியை தாண்டி போகும் அமெரிக்காவுக்கு செலவு. இதையெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கருவிகள் எல்லாம் இழந்துக்கிட்டே வராங்க. இதனால இப்போ அமெரிக்கா கிட்ட ஆயுத சப்ளை தீர்ந்து போய் நேட்டோ கிட்டையும் சில ஆசிய நாடுகள் கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தென்கொரியாவில் இருக்கக்கூடிய ஓஷியான் விமான தளத்தில் அமெரிக்காவினுடைய தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு வரிசையில் நிற்கப்பட்டிருக்கிற புகைப்படங்கள் வெளியாயிருக்கு. இதனுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஆயுத சப்ளை இல்லாமல் தென்கொரியாவில் நிறுத்தி வைத்து கொண்டிருக்கிற தங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் கூட்டாளி நாடுகள் தராதனால தானே நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை எடுத்துட்டு வரக்கூடிய சூழலுக்கு அமெரிக்கா இந்த போரில் தள்ளப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. நேட்டோ கிட்டையும் ஐரோப்பிய நாடுகள் கிட்டையும் தொடர்ந்து எங்களுக்கு ஆயுதமும் அம்யூனிஷன்களும் கொடு அப்படின்னு சொல்லியும் எந்த நாடுகளும் கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கே இந்த போரில் ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2 விமானங்கள் கம்யூனிகேஷன் சென்டர்லாம் இழந்துவிட்ட நிலையில் நேற்றிரவு அமெரிக்காவுக்கு இன்னும் பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, KC-135 அப்படின்னு சொல்லக்கூடிய வானிலேயே பெட்ரோல் நிரப்பக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்கிராஃப்ட் மிகவும் விலை மதிப்பு மிக்கது. இது கடந்த 60 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமெரிக்க இராணுவத்தில் இயங்கி வரக்கூடியது. இதில் 2 ஏர்கிராஃப்டை நேற்று இழந்திருக்கிறாங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் முற்றிலுமாக சேதமடைந்து விட்டது, அதை பயன்படுத்தவே முடியாது. இன்னொரு ஏர்கிராஃப்ட் பயங்கரமாக சேதமடைந்து இருக்கிறது, அதை சீரமைப்பதற்காக அதை அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுவே அமெரிக்க இராணுவத்திற்கு ஒரு பிக் ப்ளோ, 14வது நாளில் ஏற்பட்ட ஒரு பிக் ப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் நேற்றிரவு அமெரிக்காவினுடைய
USS ஃபோர்டு ஏர்கிராஃப்ட் கேரியரில் திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னே தெரியல. இதில் 2 மாலுமிகள் இறந்து போயிருக்காங்க, 2 பேர் காயமடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் USS ஆப்ரஹாம் லிங்கனை சீரமைக்கவே முடியாத அளவிற்கு பயங்கரமான டேமேஜ் பண்ணிட்டோம். இது அமெரிக்க இராணுவம் வெளியில் தெரிஞ்சால் அசிங்கன்ற நிலைமையில் அதை வெளியே மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு ஈரான் இராணுவம் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த அளவிற்கு தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் சேதமடைந்துள்ள நிலையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ட்ரம்ப் இந்த போரில் கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்கார். இதுக்கு நடுவில் பென்டகன் அமெரிக்க காங்கிரஸ் கிட்ட எங்களுக்கு கூடுதலாக ஒரு $50 பில்லியன் வேணும் அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஆனால் இதுக்கு அமெரிக்க காங்கிரஸ் ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அமெரிக்க காங்கிரஸ் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க கேட்ட உடனேயே செக்கில் கையெழுத்து போடுறதுக்காக மட்டுமே நாங்கள் இல்லை, இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை ட்ரம்ப்பும் பென்டகனும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் மட்டுமே நாங்கள் அந்த $50 பில்லியன் ஒப்புதல் கொடுப்போம் அப்படின்றாங்க. ஒருவேளை அமெரிக்க காங்கிரஸ் இந்த $50 பில்லியன் கொடுக்கல அப்படின்னா அதுவுமே ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய ப்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, அதையும் தாண்டி இந்த $50 பில்லியன் அமெரிக்க காங்கிரஸ் ஒத்துக்கொண்டாலும் எத்தனை நாள் போருக்கான நிதி உதவி அப்படிங்கிறது அது தெரியல. ஏன் அப்படின்னா 6 நாள் போர்லேயே கிட்டத்தட்ட 11 பில்லியன் காலி அப்படின்னா இந்த $50 பில்லியன் அமெரிக்க வச்சுக்கிட்டு எத்தனை நாள் இந்த போரை நடத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஈரானுடைய தாக்குதல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேற்று ஈரான் தன்னுடைய தாக்குதலினுடைய 42வது அலை, அதாவது 42nd வேவ் ஆஃப் அட்டாக்கை நாங்கள் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாள் அதிகரிக்க அதிகரிக்க ஈரான் தாக்குதலினுடைய துல்லியம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், இஸ்ரேல் இராணுவம் IDF ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் ஈரானுடைய பல லான்ச் பேடு, ஈரானுடைய பல ரேடார்களை தாக்கி அழிச்சிட்டோம், அதனால் அவங்களால எங்களுடைய இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னவோ ஈரான் ரொம்ப 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 ப்ரிசிஷன் அட்டாக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தா, சீனாவினுடைய பைடு செயற்கைக்கோள் உதவியினோடு தான் சரியான நேவிகேஷன் டேட்டாக்களை சீனா கொடுக்கறதுனால ரொம்ப துல்லியமாக ஈரான் நடத்திக்கிட்டு இருக்கு. இதனாலேயே அமெரிக்க தளங்களும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கிய இராணுவ தளங்களும் மிக கச்சிதமாக குறிவைத்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக போரோடைய தாக்கத்தையே மாற்றிருச்சு அப்படின்ற. இன்னொரு சைடு புதிதாக ஈரானுடைய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள முஜ்தபா கமேனி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் இன்னும் பெரிய அளவிலான அட்டாக்கை கையில் எடுக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்கோம், அதனால் அடுத்த 2 நாட்கள் வரைக்கும் டைம் தரோம். அந்த 2-3 நாட்களுக்குள்ள அமெரிக்கா தன்னுடைய பேஸை எல்லாம் மிடில் ஈஸ்ட்லேருந்து காலி பண்ணிட்டு போயிடணும். அப்படி போகலை அப்படின்னா நாங்கள் மூர்க்கத்தனமாக தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு IRGC வீரர்களும் தங்களுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவங்களை ரொம்ப மூர்க்கத்தனமாக தாக்குவோம் அப்படின்னு செய்தி வெளியிட்டிருக்கார். இதுக்கு நடுவில் இன்னைக்கு பென்டகனில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் பென்டகனுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த போரில் நாங்கள் பல இழப்புகளை சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறது உண்மைதான், ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் இராணுவ ரீதியாகவும் சரி ராஜதந்திர ரீதியாகவும் சரி ஈரானை ஏலியனேட் பண்ணிட்டோம், அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய வெற்றிங்கிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் கேள்வி கேட்கிறாரு, என்ன நீங்க அங்க இருக்கக்கூட ஆட்சியே அகற்ற போறோம் அப்படின்னு சொன்னீங்க, ஈரானுடைய இராணுவத்தை ஒட்டுமொத்தமா அழிக்க போறோம்னு சொன்னீங்க, அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஈரானை ஏலியனேட் பண்ணிட்டோம், அதாவது தனிமைப்படுத்திட்டோம்னு சொல்றீங்க, இதுதான் அமெரிக்க இராணுவத்தினுடைய இவ்வளவு மைட்டி மிலிட்டரியை கொண்டு கொடுக்க அமெரிக்க இராணுவத்திற்கு கிடைச்ச வெற்றியா அப்படிங்கும்போது அங்க இருக்கக்கூடிய பென்டகன் செய்தி தொடர்பாளர் அவருக்கு சரியான பதிலை கொடுக்க முடியாம தடுமாறுறார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த போரில் தொடர்ச்சியாக அடி வாங்கிக்கிட்டு இருக்க அமெரிக்க இராணுவம் திடீர்னு பின்வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.